ம், நீட் தேர்வு குளறுபடி. நீட் தேர்வு குளறுபடி என்ன நடந்தது? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாமில் வந்து நீட் எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க. அந்த எக்ஸாமில் வந்து பேப்பர் லீக் ஆகுது. அது எப்படி லீக் ஆகுது? நேஷ்னல் டெஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க நடத்துகிறாங்க. அங்கேருந்து பேப்பர் கொஸ்டின் எல்லாம் பிரிண்ட் ஆகி அங்கேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது எல்லா மாநிலத்துக்கும் இந்தியாவில். சரிங்களா? அங்கேருந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னாக்கா பிரிண்ட் பண்ண இடத்துல ரிலீஸ் ஆகிருக்கலாம், இல்லை எடுத்துகிட்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டில் ரிலீஸ் ஆகிருக்கலாம். சரிங்களா? அந்த எப்படி ரிலீஸ் ஆகுது இது வந்து ஒரு சரியில்லை. ஏன்னா மக்கள் வந்து நீட்டுக்காக படிக்கிறதுக்கு வந்து சும்மா வீட்டில் உட்காந்து படித்தாங்க, அதை படிச்சுட்டு வந்து இங்கே எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்றது கிடையாது. அதை படிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஏஜென்சியாக ஏறி இறங்குறாங்க. ஒவ்வொரு ஏஜென்சிலையும் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 25 லட்சம் ரூபா ஒரு குழந்தைக்கு செலவாகுது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 25 லட்சம் ரூபா அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் எக்ஸாம் எழுதுனது மட்டுமே 25 லட்சம் பேரா. 25 லட்சம் பேர். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பேப்பர் லீக் ஆனதுக்கு நாங்கள் எக்ஸாமும் நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. அது எப்படி சரியாக வரும்? ஆனால் எக்ஸாமில் எழுதுனது 11 லட்சம் பேர் தான் எழுதியிருக்காங்க. மிச்சம் 14 லட்சம் பேர். 14 லட்சம் பேரோட வாழ்க்கை என்ன ஆகுது? 14 லட்சம் பேர் எழுதின அந்த செலவு பண்ண அந்த காசு என்ன ஆகுது? 14 லட்சம் பேர் அந்த எழுதின அவங்களோட வருத்தங்கள், அந்த அவங்களோட வலியும் வேதனையும் என்ன ஆச்சு? அதுக்கான பதில் எங்கே? அதுக்கான ப்ரொட்டஸ்ட் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அது அவங்களுக்கு அது வந்து இப்போ மட்டுமே அந்த எக்ஸாமுக்கான குளறுபடிகளோ நேற்று ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நடந்ததோ இல்லை. இவங்க எப்போ 2017க்கு முன்னாடி வந்தது, அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் 10 வருஷத்தில் ஏகப்பட்ட குளறுபடி அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்க எக்ஸாம் வச்சு இத்தனை % மார்க் எடுத்தால் அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சீட்டு தர்றேன் அப்படின்றது தான் பேஸ் ஆஃப் த நீட்டு. சரிங்களா? ஆனால் 0 மார்க் எடுத்தாலும் இதில் பாஸ் பண்ண மாதிரி கணக்கு எடுத்து சீட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து அவங்க என்ன ஒரு தரத்தை நிரூபிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு தரத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் நாளைக்கு வந்து உங்களுக்கும் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து சரியில்லை. இது வந்து முறையான முறையில் நடக்கலை. எங்களுக்கு இவங்க இப்போ நடத்துகிற அந்த டெஸ்ட் கவுன்சில் மேலே நம்பிக்கை இல்லை. இதை நிர்வகிக்கிற அந்த மினிஸ்டர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த எம்பி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள் அப்படின்றது தான் அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கான மெயின் பர்பஸ். இதை யார் நடத்துகிறா, யார் பண்ணுறா, எங்கேருந்து வந்தது இதுக்கான ஒரு போராட்டம் நடத்துறதுக்கான தைரியம் எங்கேருந்து வந்தது, போராட்டம் எப்படி நடத்தலாம், ஏன் இவங்க நடத்துகிறாங்க அப்படின்றது தான் ரைட் விங்லேருந்து வர கேள்வியாக இருக்குது. லெஃப்ட் விங்லேருந்து அந்த அளவுக்கு யாரும் கேட்கல. இது வந்து அவங்களுக்கு இது தவறுன்றது லெஃப்ட் விங்கில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ரைட் விங்கில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த கேள்வியை கேட்குறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து அமைதியான முறையிலையும் நல்லா ஆரோக்கியமான முறையிலையும் நடந்தது அப்படின்றாங்க. ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவு. தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை மட்டும்தான் செஞ்சாங்க. வெறும் தமிழ்நாட்டு மக்கள், நல்லா புரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டு மக்கள். இது வந்து நடக்கிறது வந்து இந்தியாவோடது அப்படின்னும்போது, இந்தியானா என்ன, 29 மாநிலங்கள் இருக்குன்னா 29 மாநிலங்களும் 29 வகையான மக்கள். ஒரு மென்டாலிட்டியோட யாரும் இங்கே வந்து ப்ரொட்டஸ்ட்டுக்கு வரல. அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே கலந்து கட்டி அடித்து தான் அவங்க கேள்வி கேட்பாங்க. அதுக்கான பதில் கவர்மெண்ட்டோ அதுக்கான இன்ஸ்டியூஷன்ஸோ அவங்க தான் அதுக்கான பதில் அவங்க சொல்லணும். உங்களுக்கு பதில் இருந்தால் சொல்ல போகிறீங்க,
கரெக்டு தானே? ம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க, சோனம் வாங்சுக் அவர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு, அவர் ஏன் பண்ணுறாரு அப்படின்ற. மாணவர்களுக்கான பிரச்சனையை மாணவர்கள் தான் கேட்கணும் அப்படின்றது அவசியம் இல்லையே. எப்படி ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு தொழிற்சாலையில் வந்து லாபம்தான் அடிப்படை அப்படின்றது இல்லைல்ல. மக்கள் சேவை அதுதான் அடிப்படை. மக்கள் சேவை தானே அடிப்படை. அப்படின்று இருக்கும் பட்சத்தில் லாபம் அப்படின்ற கணக்கில் பேசவோ கேட்கவோ பண்ணவோ முடியாதுல்ல. ஆனால் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா, இது 2.0 வெர்ஷன் தான். சரிங்களா? யாரோட 2.0 வெர்ஷன் அப்படின்றத நான் டேஷில் விட்டுறேன். அதுக்கான பதில் நீங்களே சொல்லுங்கள். அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து யாருக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க இத்தனை நாள் வரைக்கும் விட்டுட்டாங்க. எத்தனை நாள் வரைக்கும் அவங்க ஒரு 19-20 நாளாக நடத்திட்டு இருக்காங்க. இப்போ தான் அதுக்கான வீரியத்தோடு நடந்துட்டுருக்கு. சரிங்களா? அந்த வீரியத்தோடு இப்போ தான் நடந்துட்டுருக்கு. அதில் வந்து அவங்க வன்முறைகள் வெடிக்க தான் செய்யும். எந்த ஒரு போராட்டத்துலேயும் கடைசியில் வன்முறைகள் வெடிக்காமல் நடத்தி முடிக்க மாட்டாங்க இந்த அரசாங்கமும் சரி, அந்த நடத்துகிற அந்த இன்ஸ்டியூஷனும் சரி. சரிங்களா? வன்முறைகள் வெடிக்கத்தான் செய்யும். சரிங்களா? வன்முறைகள் நடக்காமல் இருக்கணும், மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், மக்களுக்கு தேவையானது கவர்மெண்ட்டுன்ற பேஸில் அவங்க செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது தான் பேஸ் ஆஃப் த ப்ரொட்டஸ்ட். சரிங்களா? இங்கே என்ன இது சொல்ல வர பாருங்க, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இது வரைக்கும் நானும் வந்து சோஷியல் மீடியாவில் எந்த ஆக்டிவாக எதுவும் இல்லை. நான் வந்து மேக்ஸிமம் எந்த இதுவுமே நான் போடுறதில்ல, பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் வந்து என்னென்ன வருது, என்ன நாட்டில் நடந்துட்டுருக்கு அப்படின்றத நான் சோஷியல் மீடியா மூலமா பார்த்துட்டு தான் இருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா, இத்தனை நானும் பார்த்துட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இத்தனை நாளாக வந்து நான் வந்து கவனிக்கவே இல்லை. இந்த ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் தெரியவே இல்லை. திடீர்னு பார்த்தாக்கா ஒரு 4 நாள் முன்னாடி வந்து ஒரு மினிஸ்டர், தமிழ்நாட்டு சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் சொல்கிறாரு, படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், கொண்டாடுங்க அப்படின்றாரு. எப்படா ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தாக்கா 23 ஜூலை 23 இன்னைக்கு ரிலீஸு. அங்கே போராட்டம் வெடிச்சுட்டு இருக்குது. இவங்களோட கணக்கு என்ன, நாங்கள் அவங்க போராட்டாங்க பண்ணிட்டு போகிறாங்கப்பா, சரியா? நான் படம் ரிலீஸ் பண்ணுறேன், என் படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் வந்து 150 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபா 500 ரூபா கொடுத்து என் படத்தோட பாருங்கள், என்னோடய ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க, அதில் வேலை செஞ்சவங்களை காப்பாற்றுங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் இப்போ பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்து அவர் என்ன சொன்னார், நீட்டு அனிதாவோட வீட்டுக்கு போயிட்டு வந்து என்ன சொல்கிறது, ஒரு டாக்டர் அனிதா அப்படின்னு வந்து இருக்க வேண்டிய ஒரு அனிதாவோட மரணத்தில் அரசியல் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு வீடியோ ஷூட்டை எடுத்துகிட்டு, நான் நீட்டுக்காக தான் நிற்கிறேன், நான் நீட்டுக்காக தான் பேசுகிறேன், நான் நீட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிவிட்டு, இப்போது நடந்துட்டு இருக்கும்போது ஆட்சி அரியணையில் ஏறிட்டு இப்போது போராட்டம் பண்ணுற, நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணுற மக்களை கைது பண்ணிக்கிட்டு அடிச்சுட்டு இருக்கிறது சரியா? இதுதான் மக்களுக்கு நீங்கள் தர நீதியா? சொல்லுங்க, இதுதான் உங்களோட நீதியா? அந்த பக்கம் நான் நல்லவன் அப்படின்னு காட்டிட்டு பின்னாடி வந்து வில்லத்தனமான ஒரு வேலை. அதான் பிரகாஷ்ராஜ் அப்படின்ற ஒரு கூட அந்த ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்காரு, வில்லன் ரோல். சரிங்களா? அவர் கூட அந்த ஒரு படத்தில் கேட்பார், நீங்கள் விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணுறீங்க தலைவரே அப்படின்வாங்க. அவர் கூட இருக்கார். சரிங்களா? பிரகாஷ்ராஜை பார்த்து கேட்பார், அந்த விஞ்ஞான ரீதியான ஊழல் யார் இப்போ பண்ணுறா அப்படின்றத மக்களே நான் டேஷில் விட்டுறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? போராட்டம் தான்
மக்களை வந்து எந்த சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்றத காட்டும். போராட்டம் நடத்தணும், போராடுற மக்களுக்காக ஆதரவாக நிற்கணும். சரிங்களா? இந்த நீட் அப்படின்றது இப்போ எழுதுனவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்றது இல்லை. நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களும் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, அதை ஆக்க விட மாட்டாங்க. அதுக்கான பேஸ் தான் அந்த நீட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? நீட் வேண்டாம், நீதி தான் வேண்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் ஏதாவது தப்பும் தவறுமாக பேசியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.